அவ் பயங்கர சந்தோஷமா இருக்குங்க. அம் தெரியல. என்ன அறியாமலே எனக்கு ஏதோ கிடைச்ச மாதிரி அவ்ளோ சந்தோஷமா இருக்குது. எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வார்த்தைங்களே இல்ல. நேத்து நைட்டு இங்க யுஎஸ் டைம்ல 10 மணில இருந்துட்டு ஆன் பண்ண டிவி, இன்னைக்கு காலையில இல்ல இப்பவும் போயிட்டே தான் இருக்குது. அப்பா, அம்மா இங்க இருக்கிறாங்க. ஸோ விடிய விடிய பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். தெரியல. அ நம்ம வீட்ல நம்ம வீட்டு பிள்ளைங்களோ, இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களோ, நம்ம கூட பிறந்தவங்களோ ஏதாச்சும் ஒரு காம்படிஷன் வச்சு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது. நெறைய போராடுனாங்க. நெறைய அவமானங்கள்லாம் பட்டதுக்கப்புறம் ரொம்ப போராடி இதில வின் பண்ணணும் அப்படின்னு நெனச்சு அ போய் அத போய் வின் பண்ணிட்டு வர்றப்போ, நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ, இன்னைக்கு தளபதி அந்த இடத்துல சீஃப் மினிஸ்டர் போஸ்டிங்கில போய் உட்கார்றப்போ, ஸ்க்ரீன்ல ஓட்ஸ் அள்ளி குவிச்சு இருக்கிறத பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஆம், செம ஹாப்பிங்க. சூப்பர் ஹாப்பி. நெனச்சத முடிச்சுட்டாரு. பட் சான்ஸே இல்ல. ஆஃப்டர் ஆல் தட் அவமானம்ஸ், தற்குறிங்க, எவ்வளவோ பேச்சுங்க. எல்லாத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட். ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நம்ம மனசுக்கு ஏத்த மாரி தான் நமக்கு எல்லாமே அமையும். பட் சான்ஸே இல்ல. எவ்வளவு பார்க்க வந்துட்டு ஒவ்வொரு நிமிஷமும் வந்து சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ். இன்னும் வந்துட்டு என்னால திருப்பியும் வந்து அத ஸ்டாப் பண்ணவே முடியல. பாலிமர், சத்தியம், எந்தெந்த நியூஸ் சேனல்ஸ் இருக்குதோ எல்லாமே மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்க வேண்டியது இருக்குது. பட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு இன்னும் அந்த சீட்ல போய் அவர் உட்கார்ந்ததுக்கப்புறம் ஓத்தெடுப்பாங்க இல்லையா? ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படிங்கிறது. அத பார்க்குறதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் இன்னைக்கு வந்துட்டு இந்த நாள் ஹி மேட் ஆர் டே. செம்ம ஹாப்பி. சூப்பர் ஹாப்பி. ஆல் தளபதி வெறியன்கள், ஆல் டிவிகே மெம்பர்ஸ், ஆல் தி பெஸ்ட் அண்ட் சூப்பருங்க. சூப்பர்.